Hi, hello friends. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நான் மீஷோல பூஜைக்கு தேவையான பொருள் தான் வாங்கியிருக்கேன். வாங்க என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். நான் எல்லாமே பிரிச்சு பார்த்தேன். ஏன்னு பாத்தீங்கன்னா என்ன ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிரிச்சு பார்த்தேன். ஆனா எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வாங்க என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா அந்த தாமரையில அழகா ஒரு விளக்கு வச்சு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விளக்கு. அதனால போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் வாங்கிட்டேன். இது நல்லாவே இருந்தது. நானும் இது நல்லா அந்த இதழ்கள் எல்லாமே ஸ்டிப் பண்ணி பார்த்தேன். எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தது. நல்லா இருந்தது. இதில் நான் வீட்டில் விளக்கும் ஏற்றி பார்த்தேன். என்னோட பூஜை அறையே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த விளக்கு ஏற்றின உடனே என்னோட பூஜை அறையே ரொம்ப அழகாக மாறின மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பொருள். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த வுட்டில் தான் சாம்பிராணி வைக்கிறது வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்லா இருந்தது. நடுவில் பார்த்தீங்கன்னா பித்தளையில் வச்சு அந்த கிண்ணம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நடுவில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலனாலும் அந்த நடுவில் மட்டும் அந்த சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு ஒரு சில்வர்லேயே ஒரு பிளேட் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து அந்த தட்டுக்குள்ளே உள்ளே வச்சு நம்ம சாம்பிராணி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சுற்றி பார்த்தேன். எல்லா இடத்துலையுமே பார்த்தேன். ஒரு சின்ன ஒரு டேமேஜ் கூட எனக்கு இல்லை. நல்லா இருந்தது. நல்லாவே வந்திருந்தது. சூப்பராக இருந்தது. இந்த ப்ராடக்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது. இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதுக்கும் நான் மேலே கொடுத்துருக்கேன். இதை சர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதையும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தெரியும் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு புத்தரும் விநாயகரும் தான் வாங்கியிருக்கேன். அதுக்குள்ளே அந்த ஸ்னோ மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதுதான் வாங்கியிருந்தேன். இதில் சிவனும் விநாயகருமே இருந்தாங்க. வீட்டில் வந்து சிவன் வைக்காதன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதனால் நான் அது வேணான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். புத்தரும் விநாயகரும் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து 30 கோன் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நமக்கு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுனா கூட மறுபடியும் நம்ம ஸ்டாக் போட்டு வாங்கிக்கலாம். விநாயகர் பார்த்தீங்களா அழகாக இருந்தது. நான் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா இருக்குமோ இருக்காதோன்ற மாதிரி தான் நினச்சேன். கண்டிப்பாக இது வந்த உடனே நான் அதனால தான் உடனே பிரித்து பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அழகாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புத்தர் பார்த்தீங்களா அழகாக க்யூட்டாக இருந்தது. நானும் எல்லா இடமும் பார்த்தேன். நான் எப்பயுமே எது வாங்கினாலும் நான் ஃபுல்லாக பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக நானும் திருப்பி பார்த்தேன். எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. புத்தர்லேயும் இல்லை, விநாயகர்லேயுமே இல்லை. விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதுக்கும் நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பித்தளையில் விநாயகர் தாங்க வாங்கியிருந்தேன். அழகாக பாருங்கள். அந்த என்ன இலை அது பேர், அரச இலையில் விநாயகர், அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பாருங்கள். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலையுமே எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. நல்லாயிருக்கு. இதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். அது விளக்கில் நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றி பாருங்கள். அழகாக இருக்குது. உங்கள் பூஜை அறையே ஏதோ புதுசாக அழகு சேர்த்த மாதிரி இருக்குது. நான் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் யூஸ் பண்ணிட்டேன் வீட்டில். எனக்கு என்னோடய பூஜை அறையே எனக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் இதை யூஸ் பண்ணதுலேருந்து இந்த விநாயகரும் சரி இந்த விளக்கும் சரி ரெண்டுமே யூஸ் பண்ணிலேருந்து என்னோடய வீட்டில் என்னோடய பூஜை அறையே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த பொருள் நான் வாங்கின பொருள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நான் வீட்டில் அந்த கோனை யூஸ் பண்ணி நான் வச்சேன். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். புத்தர் பாருங்கள் நான் படைச்சேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விளக்கு. வந்து வுட்டில் சாம்பிராணி வைக்க போகிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.